சென்டமேப் வியூவர்ஸ்க்கு வணக்கம். இந்த வீடியோவில் ஆப்டிடியூட்லேருந்து நம்பர் சீரீஸ்லேருந்து பேசிக்கான ஒரு சில விஷயங்கள் அண்டு சம்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம நம்பர் சீரீஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன மாதிரியான கேள்விகள் கேட்பாங்க அப்படின்னா, ஃபைண்ட் த நெக்ஸ்ட் நம்பர், ஃபைண்ட் த ராங் நம்பர், ஃபைண்ட் த மிஸ்ஸிங் நம்பர், நம்பர் பசில் அப்படின்ட்டு கேட்பாங்க. அது தொடர்ந்து வேறு என்னென்ன கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருக்கு தொடர் வரிசை, கூட்டுத்தொடர் வரிசை, சிறப்பு தொடர் வரிசைன்னு கேட்பாங்க. ஸோ இந்த சிறப்பு தொடர் வரிசையிலேருந்து நமக்கு வந்து அடிக்கடி வந்து நமக்கு டிஎன்பிசியில் கேள்விகள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கான வீடியோவாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ இப்போ பாருங்களேன், ஸோ எண்கள் தொடர்பான வரிசையில் ஃபஸ்ட்டு வந்து அதாவது முதல் இயல் எண்களின் கூடுதல் காண்க அப்படின்னு கூட்டிருப்பாங்க. அப்போ இயல் எண்கள்னால் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயல் எண்கள் எப்படி இருக்கும்? 1, அதாவது எண்கள்லேயே பார்த்தீங்கன்னா இயல் எண்கள் முழு எண்கள்னு இருக்குது. இயல் எண்கள் எப்போதுன்னா ஒரு பையனை எழுப்பி நம்பர் சொல்லடா அப்படின்னு சொன்னால் 1 2 3 4 தான் சொல்லுவான். அப்போ இயல்பாகவே சொல்கிற இந்த நம்பர்ஸ், நேச்சுரலாக சொல்கிற இந்த எண்களை தான் இயல் எண்கள்னு சொல்லுவாங்க. அப்போ 1லேருந்து தொடங்கக்கூடிய எண்கள் எல்லாமே வந்து இயல் எண்கள் அப்படின்னு சொல்லலாம். ஹோல் நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0, 0 கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த எண்களானது வந்து முழுமை அடைஞ்சிச்சுன்னு சொன்னாங்க. அப்போ 0லேருந்து தொடங்கக்கூடிய எண்கள் வந்து முழு எண்கள்னு சொல்லுவாங்க. 0 1 2ன்னு ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்க இந்த எண்கள் முழு எண்கள்னு சொல்லுவாங்க, ஹோல் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இங்கே நமக்கு முதல் n இயல் எண்களின் எத்தனை நம்பர்னு தெரியாது. அப்போது 1 2 3 4ன்னு அப் டு n வரையும் கொடுத்துட்டு இந்த இயல் எண்களின் கூடுதல் காண்க அப்படின்னு நமக்கு கேள்வி கேட்பாங்க. அந்த மாதிரி கேள்வியை எப்படி அந்த மாதிரி கேள்வி கேட்டாங்கன்னா நம்ம எப்படி சால்வ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ பாருங்கள், முதல் n இயல் எண்களின் கூடுதல் காண்கன்னு கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கு ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா n × n+1 / 2. என்னங்கிறது நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ், ஓகேவா? ஸோ அப்போ முதல் உறுப்புங்கிறத ஏன்னு சொல்லலாம், இல்லை எல்லுங்கிறத லாஸ்ட் டேர்ம்னு சொல்லலாம், என்னங்கிறது நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ்னு சொல்லலாம். அப்போ n இயல் எண்களின் ஒரு எண் தொடர் கொடுத்துட்டு அதோட கூடுதல் காண்க அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்க, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் 1 + 2 + 3 அப் டு 50 வரையும் கொடுத்துருக்காங்க. அப்போ இயல் எண்கள் 1 2 3ன்னு ஸ்டார்ட் ஆகி அப் டு 50 வரையும் உள்ள எண்களினோட கூடுதல் காண்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதை பார்த்தோன்னே நமக்கு இயல் எண்கள்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ இது இயல் எண்கள் அப்படிங்கிறப்ப இதை நம்ம சால்வ் பண்ணணும். இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா n × n+1 / 2ங்கிறது நமக்கு ஃபார்முலா தெரியும். ஸோ இங்கே என்னங்கிறது என்ன? என்னங்கிறது 50. அப்போ n+1ங்கிறது என்ன? 50 + 1 51 / 2. ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணோன்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். இப்போ பார்த்தீங்கன்னா 25. ஸோ 51 × 25. அப்போ இதை நம்ம மல்டிப்ளை பண்ண வேண்டியதுதான். 1 5 5, 5 25, 1 2 2, 2 5 10. இப்போ பார்க்குறப்போ 5 7 2 1. அப்போது 1லேருந்து 50 வரையும் உள்ள இயல் எண்களின் கூடுதல் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1275. ஸோ இப்படி தான் சால்வ் பண்ணணும். புரியுதா? ஸோ அடுத்த சம் பார்க்கலாம். இப்போ அதுலேயே ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் 26 + 27 + அப் டு 60 வரையும் கொடுத்துருக்காங்க. அப்போ இது இயல் எண்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இயல் எண்கள் தான். ஆனால் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்போ 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணால் தானே இயல் எண்கள் அப்படின்னா 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது தான் இயல் எண்கள். ஆனால் இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 26 27லேருந்து ஸ்டார்ட் பண்ணி போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த மாதிரி கேள்விகள் வந்துச்சுன்னா எப்படி நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயல் எண்கள்ங்கிறது என்ன? நமக்கு 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும், 1 2 3ன்ட்டு அப் டு இப்படியே போயிட்டே இருக்கும், n வரையும் போயிட்டு இருக்கும். இங்கே நமக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்கிறது என்னன்னா 26, 27 அப்படின்ட்டு அப் டு 60 வரையும் கொடுத்துருக்காங்க. அப்போ ஒன்றும் இல்லை, 1லேருந்து 60 வரையும் உள்ள இயல் எண்களின் கூடுதலை கண்டுபிடிச்சிட்டோன்னா அதுலேருந்து 1லேருந்து 25 வரையும் 1 to 25 வரையும் உள்ள இயல் எண்களின் கூடுதலை நம்ம மைனஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். புரியுதா? ஸோ இப்படி தான் இந்த சம சால்வ் பண்ணும். அப்போ பாருங்கள், இயல் எண்களின் கூடுதலுக்கு ஃபார்முலா என்ன? n × n+1 / 2. இது ஃபார்முலா. நமக்கு 2 டேர்மாக கண்டுபிடிக்கணும். எப்படி? 1லேருந்து 25 வரையும் ஒன்றும், 1லேருந்து 60 வரையும் ஒரு 2 டேர்மாக கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபஸ்ட் என்னென்னா 1லேருந்து 60 வரையும் உள்ள இயல் எண்களின் கூடுதலை நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்போ 1லேருந்து 60 வரைனா n × n+1 / 2ன்னு பார்த்தீங்கன்னா 60 × 61 / 2. இது 1லேருந்து 60 வரையும் உள்ள இயல் எண்களின் கூடுதல். அடுத்தது நமக்கு 1லேருந்து 25 வரையும் உள்ள கூடுதல் இயல் எண்களின் கூடுதலை வந்து நம்ம மைனஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். அப்போ 25 அப்படிங்கிறப்போ 25 × 25 + 1 26 / 2. ஓகேவா? இதை சிம்பிளிஃபை பண்ணிக்க வேண்டியதான். ஸோ இப்போ பாருங்கள், 30 இந்த இடத்துல 13. ஸோ இப்போ பாருங்களேன், 61 × 30 மல்டிப்ளை பண்ணிக்க வேண்டியதான். இப்போ 0 0 1 3 3 6 18. ஓகேவா? 1830 இந்த இடத்துல 1830
30 மைனஸ் 25 இன்ட்டு 13 3 25 75 ஒரு 25 25. ஸோ இதை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 5 7 8 9 10 12க்கு 2 பாக்கி 1 325. இப்போ இதிலேருந்து மைனஸ் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ 1830 325 இதை மைனஸ் பண்ணிங்கன்னா இங்கே 10 இங்கே 5 ஆகிடும், இங்கே 2 0 ஆகிடும், இங்கே 8லேருந்து 3 போயிடுச்சுன்னா 5 ஆகிடும், பாக்கி 1. இப்போ ஆன்சர் என்னென்னா 1505. அடுத்த ஒரு சம் பார்க்கலாம். ஸோ இந்த சம் பாருங்கள். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் 2 + 4 + 6 + up to 80 வரையும். ஸோ இது இயல் எண்களான்னு பார்த்தீங்கன்னா இயல் எண்கள் இது வந்து இரட்டைப்படை எண்களாக இருக்குது. இதை நம்ம இயல் எண்களாக மாற்றிக்கிட்டோன்னா இன்னும் நமக்கு வசதியாக இருக்கும். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இயல் எண்களின் கூடுதலுக்கான ஃபார்ம்லாம் எனக்கு தெரியும். n × n + 1 / 2ங்கிறது எனக்கு தெரியும். இதை நான் எப்படி இயல் எண்களாக மாற்ற போகிறேன்னா இந்த டேர்ம் இருக்குல்ல 2 + 4 + 6 + up to 80 வரையும் இருக்குல்ல, இதை நான் அப்படியே என்ன பண்ண போகிறேன்னா அப்படியே ஒரு 2 மட்டும் நான் வெளில எடுத்துட போகிறேன். 2 மட்டும் காமனாக வெளில எடுக்க போகிறேன். இப்போ 2ஆல் எல்லாத்தையும் வகுத்தீங்கன்னா என்ன கிடைக்கும்? இங்கே 1 கிடச்சிருமா? இங்கே 2ஆல் வகுத்தீங்கன்னா இப்போ பாருங்களேன், 2ஆல் வகுக்கிறேன்னா இந்த இடத்துல ஒரு 2 2, இந்த இடத்துல 2 எடுத்தேன்னா ஸோ 2 2 4, இந்த இடத்துல 2 எடுத்தேன்னா ஸோ 2 6, இந்த இடத்துல 2 எடுத்தேன்னா 42. ஓகேவா? இந்த மாதிரி எனக்கு வந்து இதை வந்து நான் சிம்பிளிஃபை பண்ண முடியும். அதனால காமனாக இருக்கிற ஒரு 2 மட்டும் நான் வெளியில் எடுத்துட்டேன். வெளியில் எடுத்ததுக்கு அப்புறம் மிச்சம் இருக்கிறது பாருங்கள் 1 + 2 + 3 + up to 40 வரை இருக்குது. இப்போ இந்த டேர்ம்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இயல் எண்களா 1 + 2 + 3 + up to 40 வரையும் இயல் எண்கள் இருக்குல்ல. அப்போ இதுக்கு என்ன பண்ணலாம்? நம்ம இயல் எண்களின் கூடுதல் காணலாம். இப்போ இந்த 2 அப்படியே இருக்குது. இப்போ இயல் எண்களின் கூடுதலுக்கு ஃபார்ம்லாம் n × n + 1 / 2ங்கிறது நமக்கு தெரியும். இப்போ இங்கே n = 40 × 40 + 1 n + 1 = 41 / 2. ஓகேவா? ஸோ இதை நான் என்ன பண்ணலாம்? இது மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ இதை நம்ம இப்படியே டேரெக்டாக கேன்சல் பண்ணலாம். அப்போ 41 × 40. ஸோ இப்போ பாருங்கள் 0 0 1 4 4 4 16. இப்போ 1640. அப்போது இதுக்கான ஆன்சர் 1640. இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் தான் நமக்கு வந்து இயல் எண்களின் கூடுதல் காண்க அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா? ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் வேறு ஒரு டாப்பிக்கில் நம்ம மீட் பண்ணுவோம். சென்டம் ஆப் யூஎஸ்க்கு நன்றி.